நல்லியாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன்னரம்பு உளர நோயின்றி இயன்ற யாக்கையர் மாவின் அவிர்தளிர் புரையும் மேனியர் அவிர்தொரும் பொன்னுரை கடுக்கும் திதலையர் இந்நகை புள்ளணி நீள்கொடிச் செல்வனும் வெள்ளேறு வளைவையின் முயறிய பலர்புகழ் திணிதோள் உமையமர்ந்து விளங்கும் இமையா முக்கண் மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் 110 அடுக்கிய நாட்டத்து 100 பல்வேரி குற்றிய கென்றடு கொற்றொற்றத் ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில்நடை தாழ்பெரும் தடக்கை உயர்த்திய யானை எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனும் நாற்பெரும் தெய்வத்து நன்னகர் நிலையிய உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கையை பலர்புகழ் மூவரும் தலைவராக ஏமொரு ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்ததாவில் ஊழி நான்முக ஒருவர் சுட்டிக் காண்வர வெண்புகை போன்ற தூய ஆடையை அணிந்த மகளிர் முட்டுகள் போல் வாய் விரிந்த நெஞ்சுடன் இருந்தனர். யாழின் திவவு போல் கூனியிருந்த அவர்களின் நெஞ்சிலிருந்து மென் சொல்லுக்கு பதிலாக யாழின் நரம்பு ஒலி கேட்டது. நோயில்லாத அவர்களின் மேனி மாண்டளிர் போல் பொன்னிற திதலை பூத்திருந்தது. வாயில் இனிய புன்சிரிப்புடன் பரும ஆடையால் மறைக்கப்பட்ட பெண்ணுறுப்புடன் மாசமறுவற்று அவர்கள் முருகனை சூழ்ந்தனர். பாம்பை கொன்றுண்ணும் கருடக்கொடியோன் திருமால், வெள்ளைக்காளையை வெற்றி சின்னமாக ஏந்தியவன் சிவபெருமான். அவன் தோள்களை மனைவி விரும்பி விளையாடுகிறாள். 3 கண் கொண்ட அவன் 3 கோட்டைகளை அழித்தான். 1000 கண்ணுடைய இந்திரன் வேள்விகளில் வெற்றி கண்டு 4 தந்த யானை மீது அழகொளி வீசி செல்பவன். திருமால், சிவன், இந்திரன், பிரம்மன் ஆகிய 4 பெருந்தெய்வங்கள் திருவாவினன்குடியில் கோயில் கொண்டு உலகை காப்பாற்றி வருகின்றனர். இவர்கள் தலைவர்கள்.